தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெரோதாவோட கைட் அப்ளிகேஷனில் ஸ்டாக் அலர்ட் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இப்போ நான் ஜெரோதாவோட கைட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்ல ஒரு சில ஸ்டாக்ஸை நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி நீங்க ஆட் பண்ணலன்னா மேலே டாப்ல சர்ச் அண்ட் ஆட் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் எந்த கம்பெனிக்கு அலர்ட் செட் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிசிஎஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது டிசிஎஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1766 ரூபா இப்போ நான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 65 to 67 வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. கீழே பை செல் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் டெப்த் அப்படிங்கிறது ஷோ ஆகும். அதை அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபண்டமெண்டல், செட் அண்ட் அலர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த செட் அண்ட் அலர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப்பில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அலர்ட் மீ வென் அப்படின்னு இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹை பிரைஸா, லோ பிரைஸா, ஓப்பன் பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ், டே சேஞ்ச் பர்சன்ட் அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு இப்போ லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ் தான் தேவை. நான் லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆஃப் என்எஸ்சியில் டிசிஎஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம டிசிஎஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு அலர்ட் செட் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா இங்கேருந்து கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஃபெட்ரல் பேங்க் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஃபெட்ரல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஃபெட்ரல் பேங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ டிசிஎஸ்ஸே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபெட்ரல் பேங்க் போட்டேன். டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கீழே ஒரு ஃபைல் போல் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இப்போ டிசிஎஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1764 ரூபா அப்படின்ட்டு இருக்கு. ஓப்பன் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு, வால்யூம் எவ்வளோ இருக்குது, ட்ரிகர் ப்ரைஸ் எல்லாமே இந்த இதுலேயே இருக்கும். ஓகேங்களா? அதில் இஸ் அப்படிங்கிறதுல ஒரு நார்மலாக எம்டியாக வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவலா, லெஸ் தென் ஈக்குவலா அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம டிசிஎஸோட ப்ரைஸ் என்ன? 1764 ரூபா. அப்போ எனக்கு 1766 ரூபா வந்தால் எனக்கு வந்து ஒரு அலர்ட் வரணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ 1764 கம்பேர் பண்ணும்போது 1766ங்கிறது அதிகம் தான், கிரேட்டர் தென் தான். அப்போ நான் இதில் கிரேட்டர் தென் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 1764 தானே இப்போ ட்ரேட் ஆகுது. எனக்கு 1766 வரணும். 66 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நேமில் யுவர் ட்ரிகர் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. உதாரணமாக நான் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன், தினேஷ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ட்ரிகர் வந்து கிரியேட் ஆயிரும். எப்போ 1766 வருதோ அப்போ எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண அலர்ட்டை நம்ம எடிட்டும் பண்ணிக்க முடியும். அந்த நம்ம மை ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறதுல ஒன்று அப்படிங்கிற ஷோ ஆகுதுல, அந்த நேமில் ஆக்டிவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ், எடிட், டெலீட் அப்படின்னு இருக்கும். நம்ம எடிட் அப்படி இதில் போயிட்டு எடிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ட்ரிகரை இங்கே கொண்டு எடிட் பண்ண முடியும். நம்ம இப்போ நான் எடிட் பண்ண வேணாம், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். எப்போ 1766 வருதோ அப்போ எனக்கு வந்து ஒரு அலர்ட் வரும். ஸோ அது வரையும் நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம். இப்போது டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1766 ரூபா வந்துருச்சு. எனக்கு ஜெரோதா கைட்லேருந்து ஒரு அலர்ட் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷனில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு, டைமு, நீங்கள் ட்ரிகருக்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. கீழே விசிட் சென்டினல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜெரோதாவோட வெப்சைட், கைட் வெப்சைட்டை லாகின் கேட்கும். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இந்த ட்ரிகர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிகர் இப்போ நம்ம நீங்கள் செட் பண்ணிங்களா, இதற்கு ஒரு இமெயில் ஒன்று உங்கள் மெயிலுக்கு ஒன்று வந்திருக்கும். ஜெரோதாவில் நீங்கள் என்ன இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கும். ஜெரோதால இந்த அலர்ட் செட் பண்ணுறது முற்றிலும் உங்களுக்கு இலவசம். நீங்கள் எந்த புரோக்கரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த புரோக்கரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அலர்ட் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஜெரோதால உங்களுக்கு இதை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதனால தான் நான் ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷேர்
மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.